ஹலோ கைஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு தி ஸ்மார்ட் ஸ்னைப்பர். இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருந்தா அப்படின்றதான் பார்க்க போறோம். அண்ட் மிட் கேப்லயும் என்ன நடந்திருந்ததுன்னு பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு என்ன நடக்க இருக்குன்றதையும் பார்க்கலாம். அண்ட் டுடே ரியலி கிரேட் ஆக்சுவலா. ரீசன் என்னன்னா, நம்ம நல்லாவே ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாத்தையுமே யூடியூப் லைவ்லயே சொல்லிட்டு இருந்தோம். என்ன எல்லா மூமெண்ட்டையும் இன்னைக்கு நிறைய பேர் வந்திருந்தீங்க. ஹாப்பி. ஸோ இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் ஓகேவா 9 மணிக்கு யா எடுத்துட்டு மார்க்கெட்ல பயாஸ் வந்து பை சைட்ல இருந்தது. அது கிளியராகவே தெரிஞ்சுது. ஓகேங்களா, பை சைட்ல இருந்தது. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சோர்ச்ல இருந்தது. 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல சோர்ச்ல இருந்தது. சோர்ச்ல இருந்தாவே போத் ப்ராபபிலிட்டி ஓகேங்களா, அது பை அண்ட் செல் எல்லாமே 50-50 சான்சஸ் இருக்கும். அண்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பை எடுத்தாச்சு, காலையும் கொடுத்தாச்சு எல்லாருக்கும். இந்த இடத்துல பை பண்ணிடுங்க அப்படின்னு. ஸோ இங்க எடுத்துட்டு டார்கெட் வந்து நான் சொல்லிட்டேன், இது ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் TP2. ஓகேவா, இந்த TP2 இதான் டார்கெட் சொல்லிட்டேன். அதுக்கு ஏத்த மாதிரி மார்க்கெட் சூப்பரா போயிருந்தான் இது வரைக்கும். ஓகே, நாங்க இங்க எடுத்து எனக்கு இங்கேயே ப்ராஃபிட் போதுமானது, நாங்க இங்கேயே புக் பண்ணிட்டோம். ஓகே, ஆனா நண்பர்களை நான் என்னோட பிரைம்ல சொன்னது என்னன்னா, ரைட் பண்ணிக்கோங்க, காஸ்ட் டு காஸ்ட் போட்டு இந்த இந்த லோ ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்க ரைட் பண்ணிக்கலாம்னு சொன்னா, இது மோர் தென் 70+ பாயிண்ட்ஸ் பிரீமியம்ல மட்டும் கொடுத்துருந்தது இந்த லெவல். ஓகே, இந்த ஒரு என்ட்ரி இன்னைக்கு நிஃப்டில அருமையா இருந்தது. அண்ட் அடுத்த என்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க கிரியேட் ஆயிருந்ததுன்றத பார்க்கலாம். அடுத்த என்ட்ரி இந்த இடத்துல ஒன்று கிரியேட் ஆச்சு. பட் அது ரொம்ப ப்ரீமியம் கரைஞ்சதுனால இங்க நான் என்ட்ரி எடுத்தேன். பட் ரொம்ப ரொம்ப நேரம் ப்ரீமியம் கொடுக்காதனால சீக்கிரம் வெளியே வந்தாச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் என்ட்ரி ஒன்று இருந்தது. அண்ட் அகைன் இங்க இங்க ஒரு என்ட்ரி, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க ஒரு என்ட்ரி அண்ட் திரும்பவும் ஒரு ஸ்வீப் என்ட்ரி இதுல ஒன்று கொடுத்துருந்தான். ஓகே, அடுத்தது ட்ரெண்ட் லைன் மார்க்கெட் போட ஆரம்பிச்சது, நல்ல ட்ரெண்ட் லைன். ஸோ இங்க ஒரு ஸ்வீப் என்ட்ரி பை இருந்தது. சின்ன சின்ன ஸ்கேல்பிங் என்ட்ரிஸ் நிறைய இருந்தது. பட் அதை பொறுத்து நீங்க ட்ரேட் எடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா லைக் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்காது, லாஸ் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேங்களா, ஸோ அண்ட் அகைன் கடைசியாக இங்க ஒரு என்ட்ரி நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த என்ட்ரி இருக்கும்போது மிட் கேப்ல என்ட்ரி கொடுத்துருந்தோம். இங்க ஒரு என்ட்ரி சொல்லியிருந்தேன், அங்கே ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட், கிட்டத்தட்ட 30 பாயிண்ட்ஸ் இந்த இது ரேலி. ஏன்னா ஆஃப்டர் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பெரிய மூமெண்ட்டாக கொடுத்தது. எஸ், அதுக்கு அடுத்தது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, பெருசாக ஒன்றும் கிடையாது. காலையில் எடுத்த என்ட்ரி தான். ஸோ அதான் நான் சொல்றது என்னைக்குமே என்னன்னா, காலையில் 10-15க்குள்ள ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. அது இல்லை, கேபிட்டலைஸ் பண்ணாம ட்ரேட் பண்றீங்கன்னா லாஸ் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ முடிஞ்ச அளவு கேபிட்டலைஸ் பண்ணுங்க. அண்டு யா, நான் அப்புறம் மிட் கேப்ல பை வந்து சூப்பரா இருந்தா. இன்னைக்கு ட்ரெண்டிங் டே, மிட் கேப் பொறுத்த வரைக்கும் நல்ல ட்ரெண்டு. யா பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் ட்ரேடு இங்க நல்ல ஒரு மூமெண்ட், செகண்ட் ட்ரேடு இங்க, இது எல்லாமே நான் யூடியூப் லைவ்ல சொல்லிட்டு தான் இருந்தேன். அப்புறம் இது தேர்டு இங்க இந்த எக்ஸ்ட்ரீம் பிளாக். ஓகே, அப்புறம் திரும்ப இந்த இந்த லோ வந்து எடுப்பான், புட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அழகா ஒரு ஸ்வீப்பை போட்டு ஒரு புட்டு சோர்ச்சே வந்து கொடுத்தது. சோர்ச் கொடுத்த அப்புறம் இந்த இடத்துல ஒரு பை என்ட்ரி சொல்லியிருந்தேன், நல்ல ஒரு மூவ்மெண்ட். எல்லா மூவுமே சொல்லியிருந்தேன், இங்கேயும் ஒரு பை என்ட்ரி சொல்லியிருந்தேன், ஒரு நல்ல மூவ்மெண்ட். ஓகேங்களா, ஸோ நாளைக்கு நிஃப்டி என்ன வியூ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் திரும்பவும் சொன்னேன் அதே வியூ தான். அதாவது நான் என்ன சொல்லியிருந்தனோ அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. மார்க்கெட்ல ரேஞ்சா தான் இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இந்த லோ எடுக்கணுங்க. இந்த லோ எடுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். மேபி நாளைக்கு கேப் டவுன் ஆகலாம். கேப் டவுன் ஆகிட்டு ஒரு நல்ல ஃபால் வரலாம். ஒரு நல்ல ஃபால் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒருவேளை சஸ்டெயின் இந்த ரேஞ்சுக்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் நாளைக்கு ரேலி அப்சைட் பயங்கர ட்ரெண்ட் இருக்கும். ஒன் சைட் மூவ்மெண்ட் நிறைய இருக்குங்க, ரேஞ்சா இருக்காது. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஒன் சைட் மூவ்மெண்ட் தான், அப்சைட் ரேலி இல்ல டவுன் சைட் ரேலி. ஓகேங்களா, இந்த ரேஞ்சு டவுன் சைட்ல இந்த ரேஞ்ச் எடுத்த அப்புறம் திரும்பவும் அப்சைட்ல ஒரு பெரிய ரேலி கொடுக்கும். ஓகேங்களா, இதுதான் நான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்குற மூமெண்ட். இந்த அனாலிசிஸை பார்த்துக்கோங்க, நாளைக்கு இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா ஒரு கண்டிப்பான ஒரு மூமெண்ட் இருக்கும். ஒன் சைட் ரேலி தான் எதிர்பார்க்குறேன். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றதையும் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நான் வந்து பேங்க் நிஃப்டி பக்கம் போகல, ஏன்னா எக்ஸ்பைரி. ஸோ எதுக்கு அங்கே அவங்ககிட்ட போயிட்டு அப்படின்ட்டு. காலையிலேயே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை ஈக்குவல் லோ வச்சுட்டான். ஈக்குவல் லோ வச்சுட்டு ஒரு இன்டர்னல் ஸ்வீப்பு, இங்கே ஒரு பை என்ட்ரி இருந்தது. அண்டு மேலே ஒரு சப்ளை மிட்டிகேஷன். இங்கே மிட்டிகேட் பண்ணோடனே நான் சொல்லிட்டேன், எனக்கு இந்த லோ எடுக்கிறது வியூ இருக்கு அப்படின்றத நான் ரொம்ப நேரமாக இங்கே இருக்கும்போதே சொல்லிட்டேன், இந்த லோ எடுக்கணும்னு. ஸோ மார்க்கெட் பொறுமையாக லிக்விடிட்டி எல்லாம் பில்ட் பண்ணி ஒரு ஸ்வீப்பு, அதுக்கடுத்து வந்து இங்கே திரும்ப ஈக்குவல் லோ போட்டால் எனக்கு திரும்ப இந்த லோ எடுக்கணுன்றது.
அதே மாதிரி வந்து எடுத்தான். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் சொல்லி இந்த இடத்துக்கு போகும்போதும் புட்டு தான் சொல்லியிருந்தோம். நம்ம புட் சைட்லேயே தான் நம்ம பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். அது அருமையா அதே மாரி அந்த லோ எடுத்தது. அதுக்கடுத்து இங்கெல்லாம் சின்ன சின்ன ஸ்கேல்ப். பேங்க் நிஃப்டி பெருசா ஒரு என்ட்ரிங் கிடையாது. இன்னைக்கு நோ ட்ரேட் பண்ணாம இருந்தீங்கன்னா நல்லது. ஓகே, நாளைக்கு பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும்? எஸ், சேம் அதேதான் அதேதான். ஒன் சைடு ரேலி இருக்கும், வாய்ப்பு இருக்கு. இந்த லோ அதாவது 15,100 அந்த லெவலை ஸ்வீப் பண்ண அப்புறம் அப்சைட் ரேலிக்கு மாறும். ரிவர்சல் ஆகலாங்க. ஒன் சைடு ரேலினா ஒன் சைடு மார்னிங் ஃபுல்லா ஒரு சைடு இருக்கும். ஒருவேளை அப் ட்ரெண்ட் ஆச்சுன்னா ஒன் சைடா போகும். ஒருவேளை டவுன் ட்ரெண்ட் ஆச்சுன்னா ரிவர்சல் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பெக்டட் மூவ் நாளைக்கு ஒன்று இருக்கு. ஸோ வாங்க ட்ரேட் பண்ணலாம். அண்டு எஸ், நம்ம பர்சனல் ட்ரெயின் போயிட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்க ரெகுலராக லைவ்ல எப்படி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதையும். ஸோ நீங்களும் அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அடுத்த வீடியோ ஒரு என்ட்ரிஸ் எப்படி எடுக்கிறது நான் போடுவேன். ஓகேங்களா? நீங்க ஓனாவே ஒரு எஜுகேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ட்ரி எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நான் போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு ஒரு தம்ஸ் அப், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஒரு கமெண்ட் போதும், அவ்வளவுதான். ஸோ தேங்க்யூ கைஸ். அண்ட் நாளைக்கு பார்க்கலாம் லைவ்ல. வாங்க மறக்காம, நாளைக்கு முக்கியமான வியூ இருக்கு. ஸோ தேங்க்யூ, பாய்.